அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வருகின்ற மே 10ஆம் தேதிக்கு பிறகு லட்சுமி நாராயண யோகமானது உருவாகுகின்றது. இந்த யோகத்தினால் கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் பாதம் 4, பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி. இந்த கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஸ்தானத்தில் சனி, பாக்கிய ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், குரு என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 7/5/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடகராசியை பொறுத்தவரை கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் நடக்க துவங்கும். குறிப்பாக வேலை மாற்றம் மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த மாதம் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானம், 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் மற்றும் 8வது வீடான அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பானது கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்களையும் நடக்க துவங்கும். குறிப்பாக வேலை மாற்றம் மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும். மேலும் புதன் வக்ர நிவர்த்தி அடைவது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உதவும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை தந்து வந்த மேல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படலாம் அல்லது அவர்கள் தரப்பில் இருந்து அலுவலக வேலையில் இருந்த தொல்லைகளும் குறையும். மேலும் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பகவானால் கடகராசிக்கு பொன்னான காலம் துவங்குகிறது. அலுவலக பணிகள் கடந்த 2-3 மாதங்களாக பலவிதமான சிக்கல்களை எதிர்கொண்டவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் மாறி எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அல்லது இடமாற்றமும் கிடைக்கும். அடுத்தடுத்து நிகழும் சுக்கிரன் பயிற்சியும் கடகராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்தலாம். கேட்ட இடத்தில் எல்லாம் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இத்தனை மாதத்தில் வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களும் மற்றும் வாய்ப்புகளும் தேடி வரும். மேலும் இந்த மாதம் துவங்கி 1 வாரம் வரை கொஞ்சம் மன உளைச்சல், குடும்பத்தில் பிரச்சனைகள், வாக்குவாதம் உள்ளிட்டவையும் ஏற்படலாம். சனி மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில் உள்ள உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பது பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி வருகிறது. மே 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிலை மாறும். மேலும் கடக ராசிக்கு வாழ்வில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் நிகழலாம். அஷ்டம சனியின் தாக்கமும் கடகராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கும். மேலும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு குரு பயிற்சியானது மிகவும் சாதகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கிறது. அஷ்டம சனி, கண்டக சனி கிரகங்கள் அனைத்துமே சாதகமற்ற நிலையில் இருந்த சூழல் மாறி உங்களது ஆசைகளும் விருப்பங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். மேலும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்களும் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வேளையில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணமும் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள்.
உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. சக ஊழியர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாகவே இருக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமானதாக அமைவிருக்கின்றது. இதனால் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக இந்த காலத்தில் விலகப் போகிறது. உங்கள் தன குடும்ப அதிபதி ஜீவனஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகளும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் இந்த மே 10ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களது நிலையை உயர்த்திட இருக்கிறார். இனி தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவும் நனவாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வந்து சேரும். மொத்தத்தில் இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல் நிலையில் எப்பொழுதும் கவனம் செலுத்தி வருவது நன்மையை உண்டாக்கும். கௌரவம், மரியாதை போன்றவற்றில் பாதகம் உண்டாக வாய்ப்பிருப்பதால் எந்த ஒரு தவறான வழியிலும் செல்லாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பார்கள். பெண்களுக்கு இது யோகமானதாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். சுக்கிர பகவானின் அருளால் கனவுகள் பூர்த்தியாகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். விவசாயிகள் விவசாய பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு விருப்பங்களும் பூர்த்தியாகும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது. 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்ற கேது பகவானால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். விரும்பி இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாகும். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். சுய தொழில் செய்பவர்களின் நிலை உயரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வரும். மாணவர்களின் மேற்படிப்பு கனவு நனவாகும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை உண்டாக்கும் மாதமாக அமைந்திருக்கிறது. உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் பிற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து வாங்குதல், புதிய ஒப்பந்தங்கள் என்று கையெழுத்திடுவீர்கள். தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். செய்யும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். விரும்பி இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவையும் கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். உங்களின் தனித்திறமை வெளிப்படும். தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பெண்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது. திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். புதிய சொத்து வாங்குவீர்கள். ஒரு சிலர் புதிய வாகனமும் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மாணவர்களுக்கு நீண்ட நாள் கனவும் நிறைவேறும். பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கின்ற குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.